Hi all, welcome to Chem Virtual Guide. இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டுடே லெட் மீ see about ionic radii. ஃபஸ்ட் அதுக்கான டெஃபினிஷன் பார்த்தலாம். It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸுக்கும் அதோடைய எலக்ட்ரான் க்ளவுட்ஸுக்கும் இடையில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் டிஸ்டன்ஸை தான் நம்ம அயானிக் ரேடியை அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். தட் மீன்ஸ் நியூக்ளியஸுக்கும் அந்த எலக்ட்ரான் க்ளவுடில் எந்த எலக்ட்ரான் வரைக்கும் அதோடைய கவர்ச்சி விசை இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அயானிக் ரேடியை அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ you know that ions are formed when an atom loss or gain an electron. ஸோ இப்போ வந்து அயான்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போகும்போதோ இல்லை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போதோ அது அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. when a neutral atom loss an electron it becomes a positively charged ion that is called cation. ஸோ இப்போது ஒரு நியூட்ரல் ஆட்டம் எடுத்துக்கிறீங்க. அந்த நியூட்ரல் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போகுது. ஸோ வெளியே போகும்போது அது என்னவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானை நம்ம கெமிக்கல் டேர்மில் கேட்டயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நியூட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கிறது வந்து நியூட்ரல் ஆட்டம்னு சொல்லுவோம். ஸோ இதில் எக்ஸஸாக ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் வந்து வெளியே போகும்போது அதில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால தான் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸ்னு சொல்கிறோம். அதை நம்ம கெமிக்கல் டேர்மில் கேட்டயான்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரியே the gain of an electron by a neutral atom forms a negatively charged ion that is called anion. அதே மாதிரியே ஒரு நியூட்ரல் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான் வந்து எக்ஸஸாக ஆட் ஆகும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். அதை நம்ம anions அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? the size of the ion is important to determine their behaviors in solution and the structure of ionic solids. ஸோ இப்போது ஒரு அயானுடைய சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சொல்யூஷனுடைய பிஹேவியரையும் ஒரு அயானிக் சாலிடுடைய ஸ்ட்ரக்சரையும் டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த அயான்ஸுடைய சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. The size of a cation is always smaller than its corresponding neutral atom, but the anion is larger than its neutral atom. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கேட்டயானோட சைஸ் வந்து எப்பவுமே அதுடைய நியூட்ரல் காம்பவுண்டுடைய நியூட்ரல் ஆட்டமுடைய சைஸை விட சின்னதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆனயானுடைய சைஸ் பார்த்திங்கன்னா அதுடைய நியூட்ரல் ஆட்டமுடைய சைஸை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் தி சைஸ் ஆஃப் தி cation decreases. As the negative charge increases, the size of anion is increases. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கேட்டயானோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆனயானோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேலே கொடுத்துருப்பாங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை நம்ம கேட்டயான்ஸ்னு சொல்லுவோம். நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸை நம்ம ஆனயான்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஆனயான்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக லித்தியம் அண்டு சோடியம் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஆனயான்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளூரின் அண்டு குளோரின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா லித்தியமோட நியூட்ரல் ஆட்டமும் கொடுத்துருக்காங்க, சோடியமுக்கும் நியூட்ரல் ஆட்டம், ஃப்ளூரின் அண்ட் குளோரினுக்கும் அதோடைய நியூட்ரல் ஆட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லித்தியம் அப்படிங்கிற கேட்டயான் உடைய சைஸ் பார்த்திங்கன்னா அதோடைய நியூட்ரல் ஆட்டமுடைய சைஸை விட சின்னதாக இருக்குது. ஓகேங்களா? அதே தான் ஃப்ளூரின் அப்படிங்கிற ஆனயானோட சைஸ் பார்த்திங்கன்னா அதோடைய நியூட்ரல் ஆட்டமுடைய சைஸை விட பெருசாக இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறத கீழே பார்க்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் lithium and sodium lost the single electron from their outermost energy level to form a cation. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
லித்தியமும் சோடியமும் ஏன் அதோடைய நியூட்ரல் ஆட்டமை விட சைஸில் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லிலிருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறதுனால அது என்னவா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கேட்டயானிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. த அயான் so form a smaller because the remaining electrons are at an inner shell and attached more strongly by the nucleus. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அட்டாமிக் ரேடியஸ்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் வந்து அதோடைய சைஸ் வந்து கேட்டயான்ஸோடைய சைஸ் வந்து ஸ்மாலர் ஆகுது அப்படின்னா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே போகும்போது அதுக்கு கீழே இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக வரும்போது அதோடைய சைஸ் வந்து ஸ்மாலர் ஆகுது. பிகாஸ் நியூக்ளியஸ் ஹேவிங் எ மோர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான், அதனால அதோடைய சைஸ் வந்து சின்னதாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியே ஃப்ளூரின் அண்ட் குளோரின் பிகேம்ஸ் நெகட்டிவ் அயான் பை கெயின் அண்ட் எலக்ட்ரான். ஸோ ஃப்ளூரின் அண்ட் குளோரின் வந்து அதோடைய நியூட்ரல் ஆட்டமை விட பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம், அதோடைய ஆனியான்ஸ் வந்து பெருசாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுது. ஸோ எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது when electrons are added, the charge on the nucleus is not get enough to hold the increased number of electron. ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து அதிகமாக அந்த சென்ட்ரில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து அந்த எலக்ட்ரானை ஹோல்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து குறையுது. ஸோ அதனால அதோட சைஸ் வந்து பிக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Close and it hold the electron in the neutral atom. So as seen in atomic radius, ionic radii also decrease along the period from left to right. ஸோ இது வந்து அட்டாமிக் ரேடியையில் பார்த்த மாதிரி தான் பீரியாடிக் டேபிள் வச்சு தான் இதையும் சொல்லியிருக்காங்க. அயானிக் ரேடியையும் பீரியாடிக் டேபிள் படி பார்க்கும்போது பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் இருக்கிற குரூப்பில் அயானிக் ரேடியை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் வி see about ionization energy. Ionization energy is the minimum energy required to remove an electron from an isolated gaseous atom in ground state to form a cation. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற ஐசோலேட்டட் ஆட்டமுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஐசோலேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணி அது கேட்டையானாக ஃபார்ம் ஆகும். இட் இஸ் அதர்வைஸ் கால்டு அயனைசேஷன் என்தால்பி. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் மெஷர்டு இன் கிலோ ஜூல் பெர் மோல் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுறாங்க. ஹையர் தி அயனைசேஷன் எனர்ஜி இட் இஸ் மோர் டிஃபிகல்ட் டு ரிமூவ் தி எலக்ட்ரான். ஸோ இப்போ ஒரு ஆட்டமோட அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டமுடைய சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும். ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லார்ஜராக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆட்டமில் வந்து அயனைசேஷன் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் த அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அ பீரியட், more energy is required to remove the electron.